இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். பிலிப்புவுக்கும் கந்தாவே என்பவளுக்கு மந்திரியா இருந்த ஒரு எத்தியோப்பிய நபருக்கும் நடந்த ஒரு உரையாடல். தண்ணீர் இருக்கிறது, தடையில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லும்போது பிலிப் அவருக்கு ரிப்ளை பண்றாரு, இயேசு கிறிஸ்துவ முழு இருதயத்தோடு நீர் விசுவாசித்தால் தடையில்லை. அப்போ அதற்கு அவர் சொல்றார், ஆம், நான் முழு இருதயத்தோடும் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் ரட்சகர்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவர் அறிக்கையிட்டார். பிலிப் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார் என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேன், நீங்க ஞான ஸ்நானம் எடுத்துட்டீங்களா? ஞான ஸ்நானம் சத்தியம், அது ஒரு உபதேசம் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தாமதம் இல்லாமல் உடனடியாக தங்களை அர்ப்பணித்து இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஞான ஸ்நானத்துல இன்னைக்கு பல முறைகள் இருக்கிறது. ஆனா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துல தண்ணீர்ல மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதை இந்த வேதம் வலியுறுத்துகிறது. இது தேவனுடைய கட்டளை, இது தேவனுடைய நீதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல வாழும்போது அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தும் நமக்கு ஒரு நல்ல முன் அடையாளமாக, நல்ல ஒரு முன் உதாரணமாக அவர் ஞான ஸ்நானம் எடுத்தார். யோவான் ஸ்நானகன் கையிலே யோர்தான் நதிக்கரையிலே அதை செய்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கும் சத்தியத்தை நல்லா அறிஞ்சிருந்தும், ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் இருந்தும், பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற அந்த சந்தோஷத்தை மனசுல அனுபவிக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தும் ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தடை பண்ணாதீங்க, தாமதம் பண்ணாதீங்க, யாராவது ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. ரட்சிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தப்பட்டது, இது வேற யார் சம்பந்தப்பட்டதில்லை. ஆகவே எங்களை போல சபை போதகர்கள் நாங்கள் ஆயத்தமா இருக்கோம், தண்ணி ரெடியா இருக்கு. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி முழு இருதயத்தோட நீங்க விசுவாசிக்கிறத அறிக்கையிட்டால் அந்த தகுதி போதும். அதனால 13 வயதிற்கு மேல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்களானால் இந்த வாரமே உங்க சபைக்கு போய் உங்க பாஸ்டர்ட்ட, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஞான ஸ்நானம் தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோ. உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பரலோகத்தின் அங்கத்தினர்களாக நீங்க என்ன செய்வீங்க? மாற்றப்படுவீங்க. தெய்வீக காவல், பாதுகாப்பு அது முதல் உங்களுக்கு இருக்கும். ஆகவே இந்த சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணிங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதாவே ஞான ஸ்நானம் எடுக்காத யாராவது இதுவரைக்கும் காலம் தாழ்த்தி இருந்தா இந்த வார்த்தையை கேட்டு தங்களை அர்ப்பணித்து ஞான ஸ்நானம் எடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.